மாநில தலைவர் பொறுப்புங்கிறது பிஜேபியில நரேந்திர மோடியே நிரந்தரம் கிடையாது. பிஜேபி 3 ஆண்டுக்கு ஒரு முறை தலைவரை மாத்துவாங்க. அண்ணாமலை எப்பொழுதும் பாஜகவினுடைய நல்ல தலைவராக எப்பொழுதும் நீடிப்பார். எச் ராஜா இருக்கிறாரு, அதே மாதிரி தமிழிசை இருக்காங்க. மாநில தலைவர் பொறுப்புங்கிறது பிஜேபியில நரேந்திர மோடியே நிரந்தரம் கிடையாது. பிஜேபி 3 ஆண்டுக்கு ஒரு முறை தலைவரை மாத்துவாங்க, நிர்வாக வசதியாக மாத்துவாங்க. இது ஒரு கட்டுப்பாடு உள்ள கட்சி, ஒரு டிசிப்ளின் பார்ட்டி, புரியுதுங்களா? இங்க அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு, நேர்மை, அவருடைய அணுகுமுறை, மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு, அவர் பிஜேபியினுடைய அடையாளமாக மாறி இருக்கிறார். ஆகவே சில நிர்வாக வசதிக்காக மாற்றினாலும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அந்த திமுக எதிர்ப்பு, அவர் சபதம் எடுத்திருக்காரு. என்னன்னு, இந்த திமுக ஆட்சியினுடைய ஊழலை அம்பலப்படுத்துவோம், காலில் செருப்பு போட மாட்டேன் இல்லையா, அதுக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய அகில இந்திய தலைமை நிச்சயமாக அவருக்கு எல்லா விதமான ஆதரவு. இதனால எல்லாம் பிஜேபியில எந்த பின்னடையும் வராது. என்னமோ அண்ணாமலை போயிட்டா, அண்ணாமலை இருந்தாதான் கூட்டணி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. இது அரசியல் நடவடிக்கை தான். அப்படி பார்த்தா அவங்க கட்சியில நீங்க பாருங்க, நீங்க அவங்க கூட்டணியில பாருங்க, விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்பிடித்தான் வச்சிருக்காங்க. வேங்கவேல் விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் பேச முடிஞ்சதா? கம்யூனிஸ்டுகள் செந்தில் பாலாஜியை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கீழல்ல இருக்கிறாங்க. அவங்க கட்சி எல்லாம் கொத்தடிமை கட்சியா இருக்குது. ஆனா இங்க அப்படி இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியும் அழிக்காது, எல்லாரையும் டெவலப் பண்ணும். திமுக ஆட்சி போக வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம், தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வகுத்து செயல்படுறாங்க. அது ரொம்ப இயல்புதான்.